இந்த வீடியோவில் நாம் கடும்பு செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கடும்பு செய்வது வந்து மாடு கன்று போட்டு 3 நாள் கிடைக்கிற பால் தான் நம்ம கடும்பு செய்ய முடியும். எனக்கு வந்து இங்கே 3ஆவது நாள் பால் தான் கிடச்சிருக்கு. கொஞ்சம் இலவாக தான் கிடைக்கும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு நாள் பால் கிடச்சிதுன்னா இன்னும் நல்லா திக்காக கிடைக்கும் கடும்பு. இப்போ எனக்கு கிடச்சது வந்து 3ஆவது நாள் பால். இப்போ நம்ம இதை எடுத்து கடும்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குங்க. இப்போது அதில் வந்து 200 கிராம் நாட்டு சக்கரை கலக்கிறேன் நான். இப்போ நம்ம வெள்ளை சக்கரையும் கலந்துக்கலாம், ஆனால் நான் இங்கே வந்து நாட்டு சக்கரை கலக்கி செய்கிறேன். நான் வந்து இங்கே எனக்கு வந்து 1 லிட்டர் பால் கிடச்சிருக்கு, அதுக்கு 200 கிராம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமானா கொஞ்சம் அதிகமாக கூட சக்கரை போட்டு கலக்கிக்குங்க. இப்போ அதை நம்ம வெடிக்கட்டிக்கலாம். கொஞ்சம் ஏதாவது அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது வெளியே வந்துடும் வெடிக்கட்டிட்டிங்கன்னா. இப்போ வந்து வெடி கட்டிட்ட பிறகு ஏலக்காவை போட்டுக்கலாம். முழு ஏலக்காவும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து இங்கே தூள் பண்ணி 2 ஸ்பூன் ஏலக்காவை போடுறேன். போட்ட பிறகு நம்ம இதை வந்து ஒரு இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த குண்டானை அப்படியே வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிக்குங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு வெயிட் வச்சுக்கணும். ஏன்னா வேகும்போது வந்து தண்ணி ஆவியாக வரும்போது அந்த பால்லேயே ஊற்றிடும், தட்டு மேலேயும் ஊற்றிக்கும். அதனால் நம்ம அதை வெயிட் வச்சுட்டோம்னா மேலே தண்ணி நிற்காது. இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு வேக வைங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. நான் எடுத்து பார்க்குறேன். இப்போது வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பூனோ ஒரு குச்சியோ அதுக்குள்ளே விட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒட்டாமல் வருது. நல்லா ஃபுல்லாக வெந்து போச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கடும்பு இப்படி தான் இருக்கும். இது வந்து 3ஆவது நாள் பாலுன்றதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இலவாக கிடச்சிருக்கு. இதே ஃபஸ்ட்டு நாள் பால்னால் நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். இப்போ இது நம்ம தட்டில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது பாருங்கள், கட்டி கட்டியாக வருது பாருங்கள். இன்னும் ஃபஸ்ட்டு நாள்னால் இன்னும் நல்லா கட்டியாக இருக்கும். இந்த பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது கடும்பு பால் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கிடச்சிதுன்னா நீங்கள் இதை செய்து சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடும்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.